Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போறோம். ஹைதராபாத் ஃபேமஸ் ஸ்பாட் இட்லி எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா காய விட்டுருங்க. பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அடுத்து ஒரு தக்காளியை போட்டுடலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலைகளை போட்டுக்கோங்க. அடுத்து அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிறபடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லாட்டின்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆனால் எண்ணெய் சேர்க்குறத விட வெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் இதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். வெண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நான் இதை 3 தான் பிரித்து வைக்கிறேன். உங்களுக்கு வந்து 4 தான் வேணும்னாலும் பிரித்து வச்சுக்கோங்க, 3 தான் வேணும்னாலும் பிரித்து வச்சுக்கோங்க. பிரித்து வச்சுட்டு இது மேலே நம்ம இட்லி மாவை ஊற்றிடலாம். எல்லாத்து மேலேயும் இட்லி மாவு ஊற்றிடலாம். இட்லி மேலே ப்ளைனாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சோண்டு மிளகுத்தூள் தூவி விடுறேன். நீங்கள் வந்து இட்லி பொடி வச்சுருந்தா கூட இட்லி பொடியை தூவி விட்டுக்கோங்க. மிளகுத்தூள், இட்லி பொடி, வரமிளகாய் தூள் எது இருக்கோ அதை தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டதுக்கப்புறமா வெண்ணெயை போட்டுக்கோங்க. வெண்ணெய் போட்டுட்டு எல்லா இட்லிலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இட்லியை கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம். மூடியை போட்டு வேக வைக்கிறதா இருந்தால் கூட வேக வச்சுக்கோங்க. இட்லியை திருப்பி போட்டு வேக விட்டுருங்க. எல்லா இட்லியும் இதே மாதிரி திருப்பி போட்டு வேக விட்டுருங்க. ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் வேக விட்டுருங்க. ஹைதராபாத் ஸ்பாட் இட்லி சூப்பராக ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இது 2 பக்கம் வெந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். சுவையான ஹைதராபாத் ஃபேமஸ் ஸ்பாட் இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப இட்லி பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எப்படி வந்துச்சுன்னு என்ன ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.